இதை பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது வந்து துருக்கியும் சைனாவும் அவங்களோட எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஓடி வந்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ளார நம்ம ஊடகங்கள் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பேசலாம். நம்ம வடநாட்டு ஊடகங்கள் என்னமோ பெரிய மோடியே இறங்கி அந்த ஹெலிகாப்டர்லயும் பேரச்சூட்லயும் அவரே இறங்கி எல்லாத்தையும் முடிச்ச மாதிரி அப்படி பேசினாங்க. ஓகே, இதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு இங்க ஒரு கோமாளி இந்த அதிமுகல இந்த செல்லூர் ராஜுன்னு ஒரு முட்டா பையன் என்ன பேசியிருக்குது, நம்ம மோடி அவர்களை தான் பாராட்டணும், என்ன சோல்ஜர்ஸ கிடையாதுன்னா இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா இந்த நாட்டோட பகுதியில அங்க வந்து அந்த வீரர்கள் நம்மளுக்காக அவங்க உயிரை பணைய வைத்து அந்த நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. யாரா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பங்களை விட்டு அங்க வந்து பணைய வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பத்தி பெருமையா பேசணுமா? இந்த மாதிரி ஜால்ரா பசங்க, டே உனக்கு எம்எல்ஏ சீட் கார்டா, நீ இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் துரோகம் பண்ற, நீ என்ன சொல்ற? உன்னோட பேட்டியில் அன்னைக்கு முட்டா பையனோட போட்டு காட்டலாம் அந்த பேட்டியை. முட்டா பையன் பேசுறான், மோடி தான் ஹீரோ, மோடி ஹீரோவா ஜீரோவா இனிமேலாம் தெரியும். எதிர்கட்சி எல்லா தலைவர்களையும் டெல்லியில வச்சு பேசினாங்க. அந்த மீட்டிங்க்கு மோடி எங்க காணும்? அதே மாதிரி இந்த மோடி சவுதி அரேபியால இருந்து வந்த உடனே இந்த பஹல்காம் நடந்த உடனே இந்த ஆள் பஹல்காமுக்கு போவாருன்னு பார்த்தா ஊர்களுக்கு மக்கள் எல்லாம் தான் எதிர்பார்த்தாங்க. இவர் வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டாருமா. அதுக்கப்புறம் அவங்க பெரிய காரியம் நடக்குதாமா. எது? நம்ம பீகார்ல. இப்போ இவர் போகாட்டி அங்கே எலெக்ஷனே அப்படியே நின்றுடும். இந்த ஹீரோ ஜீரோ அங்கே போனாதான் பீகாரோட எலெக்ஷனே நடக்கும்.